ஐஸ்வர்யா பிரபாகர் இவங்க வந்து விஜய் டிவியில் நிறைய ரியாலிட்டி ஷோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போது அவங்க வந்து பாரம்பரிய கலைகள், அதாவது மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், சிலம்பம் எல்லாம் பாலபவன்ற வந்து தமிழக அரசுனால நடத்தப்படுற ஒரு பள்ளியில் அவங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஷீ இஸ் ஸ்ப்ரெட்டிங் திஸ் ஏன்ஷியன்ட் ஆர்ட். இந்த கலைகளை வந்து ஏன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு நல்லா தெரியும், பாரம்பரிய கலைகளும் அந்த தெருக்கூத்து அது மாதிரி மரபு கலைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது. ஸோ அந்த கலைகளை மறுமலர்ச்சியாக புனரமைக்கணுன்ற ஒரு பெரிய நோக்கத்தில் வந்து அவங்க இதை உலகம் எங்கிலும் எடுத்துகிட்டு போய் செஞ்சிட்ருக்காங்க. இப்போ அவங்க வந்து ரீசெண்டாக கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் 27 hours 27 மணி நேரம் தொடர்ந்து கரகாட்டம் ஆடி 2023 வந்து அவங்க வந்து கின்னஸ் சாதனை படைச்சிருக்காங்க. ஒரு தமிழரா, ஒரு தமிழ் பெண்ணா, அதுவும் தமிழ் மரபு கலை கரகாட்டத்தில் கின்னஸ் சாதனை படைக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் இதுதான் முதல் தடவையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐஸ்வர்யா பிரபாகர் கூப்பிட்டுலாம் நம்ம மேடைக்கு, அவங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள். ஒரு பெரிய கரகோஷத்தோட அவங்களை வரவேற்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ நேரம் பொறுமையாக வெயிட் பண்ணி என் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க உட்கார்ந்து இருக்கிறதுக்காகவே மிகப்பெரிய நன்றி சொல்லணும் முதல்ல. ஏன்னா நாளைக்கு புயல் வரப்போகுது. ஒரு சின்ன ஃபன் ஃபேக்ட் இருக்கு, ஐ வாண்டட் டு ஷேர் தட் வித் யூ கைஸ். நிறைய பேருக்கு கரகாட்டம் எதுக்கு ஆடுறாங்க, இது எப்படி ஆரம்பிச்சுது அப்படின்ற ஆரிஜின் தெரியுமா இங்கே யாருக்காவது? கரகம்க்கு வந்து ஆங்கிலத்தில் கொடுக்கப்படுற பேர் வந்து ரெயின் டான்ஸ். So, anybody can relate? எதுக்கு அது ஆட ஆரம்பிச்சாங்க? ரெயின் டான்ஸா? யா. பஞ்சம் இருந்த காலத்துல மழை வரணும்னு சொல்லி கிராமத்துல ஆடுவாங்க. அதான் மாரியம்மனுக்காக ஆடுறதா. மாரியம்மா வாராயம்மா அப்படின்னு நம்மளுடைய பழைய பாட்டெல்லாம் கேட்டிருக்கோம்ல, அந்த மாதிரி மாரியம்மனுக்காக மழை வரணும்னு சொல்லி ஆட ஆரம்பிச்சதான் கரகாட்டம். அதனால இப்ப ஐஸ்வர்யா ஆட போறாங்க, நம்மளுக்கு பனி புயலே வரப்போகுது. அதுதான் நான் ஃபன் ஃபேக்ட் சொல்ல வந்தேன். அது என்ன மாயமோ தெரியாது, எவ்ரி டைம் என்னோட ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்போது there is like a rain or snow ஏதாவது இருக்கும். கனடாவில் அப்படிதான் இருந்தது, சிகாகோவில், இந்தியாவில் நான் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணும்போதும் அப்படிதான் இருந்தது. ஸோ இட்ஸ் a குட் திங் இன் அ வே. நாளைக்கு எவ்வளோ குட்டாக இருக்கும்னு எனக்கு தெரியல. எல்லாரும் சேஃபாக இருங்க. அண்ட் இன்னைக்கு இந்த மேடையில் நான் பண்ண போகிறது கரகாட்டம் மட்டுமல்ல, உங்க சொன்ன மாதிரி ஒயிலாட்டம், சிலம்பமும் பண்ண போகிறேன். இட்ஸ் அ 4-minute காம்பேக்ட் பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ எல்லாரும் உட்கார்ந்து கண்டு ரசிச்சிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கோ உங்கள் குழந்தைங்களுக்கோ இதை கற்றுக்கணும், நம்ம தமிழ் மரபு கலைகளை கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருந்தால் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ரீச் அவுட் டு கார்த்திகை பிரியா. அவங்க மூலமாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ, லுக்கிங் ஃபார்வர்ட். ஸோ ஒரு தமிழராக வந்து இதை அறிமுகப்படுத்துறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை. நம்மளும் தமிழர்களாக நிச்சயமாக இதில் பெருமைப்படணும். ஏன்னா முதல் முறையாக கரகாட்டத்தில், அதுவும் தமிழரோட கலையில், இது வந்து தமிழராக நம்ம எல்லாருக்குமே பெருமை. ஓ சரி, இப்போ ஐஸ்வர்யாவோட பர்ஃபார்மன்ஸ். இதுக்கப்புறம் நம்ம பேச வேணாம், ஆடிடலாம். வீரன்
கண்ணம்மா எங்காதலி எங்காதலி காதலி நல்லவை நீ எனக்கு நாடியடி நான் உனக்கு செல்வமடி நீ எனக்கு செவவிதி நான் உனக்கு வெள்ளை என்ற பேரழக இன்னும் இறை பற்றுடனே முல்லை நீகர் புன்னகையாய் மோதி மின்பமே நன்றி ஐஸ்வர்யா பிரபாகர், ரொம்ப அருமையாக இருந்தது பர்ஃபார்மன்ஸ். நல்ல ஒரு பெரிய கரகோஷத்தை கொடுக்கலாம். இப்போ ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட் இருக்க சொல்ல மறந்துட்டேன். இதை என்னோட டான்ஸ் யாராவது வீடியோ அழகாக ஃபோட்டோ எடுத்திருந்தீங்கன்னா அதை கனா சார்க்கோ டீமில் யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ். இப்போ சிவா, கரண்ட் பிரசிடென்ட் சிவா வந்து ட்ராஃபி கொடுப்பாங்க. எப்படி இருந்துச்சு? செமையா பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. திருப்பி ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இவ்வளோ தூரம் நல்லா டான்ஸ் வந்து நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆமாம், நான் கூட அவங்க கிட்ட கனா சார் கிட்டேயும் பிரியா அவங்க கிட்டேயும் சொல்லிட்டே இருந்தேன், என்னங்க பாதி ஆடிட்டோரியம் தான் இருக்கு, மேலெல்லாம் ஆளை காணோன்னு. ஆனால் பாதி ஆடிட்டோரியமே 4-5 மடங்குக்கு எனக்கு கரகோஷத்தை கொடுத்து என்னை ஊக்க வச்சு ரொம்ப 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 என்கரேஜிங் ஆடியன்ஸாக இருந்ததுக்கு நன்றி நன்றி நன்றி.